அவன் பேரு மைக்கேல். அவன் என்ன பதிவு போடுறான்னா, வேலுண்டு எந்த பயனும் இல்லை, மயிலுண்டு கறிக்கு பயன் இல்லை, குகனுண்டு கூடவே கூத்தியாலும் உண்டு. தமிழ் மக்களோட ஒரு கடவுள், தமிழ் இனத்தோட கடவுள் முப்பாட்டன் முருகன், அதிலேயே நீ கை வைக்கிறனா உனக்கு என்ன மத வெறியா? அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தைப்பூசம், பங்குனி உத்திரம், இப்படி விசேஷ நாட்கள்ல நம்மளோட தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகனை பார்ப்பதற்காக குடும்பமே மாலை போட்டு விரதம் இருந்து 200-300 கிலோமீட்டர் பாத யாத்திரையா போய் கால்வழியோட படி ஏறி நம்ம முருகனை பார்த்துட்டு கோயில் பிரசாதம் பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க. அதை வாங்கி நக்கிட்டு சொந்தக்காரங்களுக்கும் பஞ்சாமிரதம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் பழனி மலை போனேன், ஆண்டவனை பார்த்தேன், அந்த தரிசனம் இந்த தரிசனம், ராஜ அலங்காரம் சூப்பரா இருக்குது, என் வாழ்க்கையில திருப்பு வரப்போகுது, அதனாலதான் தை ஒன்னுல போயெல்லாம் சாமி பார்த்துட்டு வந்துன்னு பயங்கரமா பேசுவாங்க. அப்படி இந்த 2026 பார்த்துட்டு வந்த எல்லாரும் விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டீங்க? அதான் என் கேள்வி. ஏப்பா போடக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. முருகனை ஏன் போய் பார்க்க போறீங்க? நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. கடவுளை பார்க்க போறதே கஷ்டம், கடை வாங்கி தான் கற்பூரமே வாங்கி பொருத்த முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் கஷ்டத்துல கடை வாங்கி முருகன்லாம் போய் பார்ப்பாங்க. நம்மளுக்கு கஷ்டம் தீராது அப்படின்னு. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர்கள் தான். அவங்க கொண்டாந்துதான் நம்மளை இவ்வளவு தூரம் நிறுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே மாற்றா ஒரு அரசியல் வேணும்னு சொல்லிதான் அண்ணன் சீமான் அவர்கள் இலவசத்துக்கு கையேந்தாத, கவர்ச்சி பத்தி ஏமாறாத, நடிகனை பத்தி ஏமாறாதுன்னு தொண்டை தண்ணி வத்த கத்தினாரு. அதுலயும் குறிப்பா 2026 தேர்தலுக்காக உங்களுக்கு சொன்னாதான் புரிய மாட்டேங்குன்னு காணொலிலாம் போட்டு காட்டினாரு. நடிகனுக்கு நாடால தெரியாது, மலை எவ்வளவு முக்கியம், மண் எவ்வளவு முக்கியம், ஆறு எவ்வளவு முக்கியம், மலைகள் எவ்வளவு முக்கியம், மரங்கள் எவ்வளவு முக்கியம், ஆடு மாடு எவ்வளவு முக்கியம், தற்சார்பு பொருளாதாரம் எவ்வளவோ சொன்னாரு. ஆனா எங்க அண்ணன் நீங்க புறந்தளிட்டீங்க. கவர்ச்சிக்காக சினிமா போதைக்காக போய் ஓட்ட போட்டு இன்னைக்கு என் தமிழ் மொழிய அவமானப்படுத்துறாங்க. அது எங்க? மக்கள் பார்க்கக்கூடிய சட்ட சபையில. எனக்கு தமிழ் சொல்லி தராதது என் பைபிள் சொல்லி தந்தது. நான் பிறப்பால் கிறிஸ்தவர்லாம் சொன்னாரு. அப்பயே அந்த அமைச்சரை கண்டிச்சிருக்கணும், இல்லையா ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். இது தவறு, இப்படி பேசக்கூடாது, நம்மளாம் ஒரு தை பிள்ளைங்களா இருக்கிறோம், நாம மக்களுக்காக வந்த தலைவர், பொதுவான தலைவர், எந்த ஜாதி அடையாளமும் மத அடையாளம் இருக்கக்கூடாது, இது போல தவறு நடக்கக்கூடாது. மரிய வில்சன் அமைச்சர் நிதி அமைச்சர் பேசுனதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரே ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம். ஆனா போடல. ஆனா தமிழ் மக்களுக்காக நான் இருப்பேன், இந்த இனத்துக்காக நான் பாடுபடுவேன், கடைசி காலத்துல நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன், பணமா ஜனமா அப்படின்னா நான் ஜனம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனம் தான் முருகனை கஷ்ட காலத்துல போய் கும்பிடுறாங்க, என்னை காப்பாத்து முருகான்னு. அந்த முருகனை இப்ப நாங்க காப்பாத்து நிலைமைக்கு ஆகி போச்சு. போற போக்கல ஒரு பரதேசி பண்ணாட, இந்த அயல்நாட்டுக்கு பிறந்த ஆண்மையில்லாத தற்குறி, நீ முருகன் போடா சூன்னு சொல்லி டீல் பண்ணுவாங்க. அந்த முருகர் வேடத்துல சீமான் நடிச்சா என்னென்ன கெட்ட வார்த்தை வரும்னு சொல்லி ஒருத்தன் துணிச்சலா தமிழ்நாட்டுல பதிவு போடுறானா அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? அவன் எந்த தைரியத்துல பண்றான்? எந்த தைரியத்துல பண்றான்? தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தரும் பிடிச்ச மதத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனா எல்லாரும் தமிழ் தாய் பிள்ளைங்க. அதுக்காக இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தலாமா? அது தவறு இல்லையா? பொதுவாகவே ஒரு மதத்தோட நம்பிக்கையான அந்த கடவுளை இழிவுபடுத்துறது தப்பு. இந்த கவர்மெண்ட்டுக்கு வேற அறநிலைத்துறைன்னு ஒரு அமைச்சர் வேற, நான் அதை பண்றேன் இதை பண்றேன், முறுக்கு கரெக்டான டேட்டா ஏங்க, இந்த டேட்டத்துல இந்த டேட்டில் தான் இதை செஞ்சீங்களா அப்படின்னு விவரமா அதை போய் பார்க்க தெரியுது. ஒரு கடவுளை, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் கும்பிடுற கடவுளை நீ கேவலப்படுத்துற, அதுவும் தமிழ் கடவுளை கேவலப்படுத்துற, தமிழ் மொழியை கேவலப்படுத்துறீங்க. தொடர்ச்சியா தமிழர்களுக்குன்னு இப்படியே அதெல்லாம் வாய்ப்பீங்களா? இதெல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. முதல்வர் ஜோசப் விஜய், அப்புறம் இந்த கட்சி அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, நிதியமைச்சர் மரிய வில்சன், ஆதவ் அர்ஜுன ரெட்டி, யாரு நீங்களா சொல்லுங்க பாக்கலாம்? இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பூந்து. எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க, அது சொல்றதுக்கு தான மொழி. எல்லாத்தையும் 26 இடத்துல சுருக்கி வச்சுட்டான். நீங்க என்னன்னா 247 எழுத படிக்க சொல்லி இல்ல நாங்க மொழி பெருமாளை கொண்டாடிட்டு கிடக்கணும். சின்ன சின்ன குட்டி குஞ்சன் இந்த தாவகளை இருக்கிறானுங்க, அவனுங்களாம் கூட தமிழை அவ்வளவு கேவலப்படுத்திட்டு போறானுங்க. இதுல எந்த அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? என்ன தைரியம் உங்களுக்கு? தமிழ்நாட்டு மக்களை பார்த்து வாக்கு கேட்கும் போது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க? மெயினா நீ கவர்ச்சிகரமா எத்தனை வாக்குறுதி வேணா கொடுத்து தோல, அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், தமிழ் மக்களுக்காக வந்திருக்கிறேன் தானே வாய்க்கிலேயே பேசுறீங்க. அப்புறம் என் தமிழ் மொழியை கேவலப்படுத்துறீங்க, தமிழ் கடவுளை அசிங்கப்படுத்துறீங்க, இழிவுபடுத்துறீங்க. எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்கிறீங்க? விஜய் என்ன கடவுளா? அவர் இருக்கிற இந்த நாட்டுல வேற எந்த கடவுளையுமே நீங்க
பெருமையா பேச மாட்டீங்களா? பெருமையா பேசலாம் பரவாயில்ல, இழிவுபடுத்தாதீங்க. இதுல உண்மையாலுமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் சேவை செய்ய வந்திருக்கிறேன்னா, இப்ப தமிழ் கடவுள் முருகனை நீங்க அசிங்கம் பண்ணிட்டாரு உங்க கட்சிக்காரர் ஒருத்தர். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? உங்க காதுக்கு வராதா? உங்க கண்ணுல படாதா? இப்ப எவ்வளவு பிரச்சனை ஆயிட்டுக்குது. பேருக்கு நாங்க இவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. இது வழக்கை தாண்டி என்ன பண்ணுனா மன்னிப்பு கேட்கணும். அவனை காணொலியா எடுத்து நீங்க வெளியிடணும். ஏன்னா இது தமிழ்நாட்டு கூட மத கலவரத்தை தூண்டுறதுக்கு சமம். எந்த மாதிரி நீங்க ஒரு முன்னெடுக்கிறீங்க அரசியல்? எந்த மதத்தை வேணா கும்பிட்டு போங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனா இன்னொரு மதத்தை ஒரு அடையாளத்தை குறிப்பிட்டு அசிங்கமா திட்டக்கூடாது. கடந்த காலத்துல இந்த திமுக காரனே கடவுளா நம்ம அசிங்கமா பேசக்கூடாது, பேசினா அது மக்கள் ஏதாவது கோவப்படுவாங்க. இன்னொன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு எந்த ஜாதி அடையாளமும் மத அடையாளமும் இருக்கக்கூடாது. இந்த புரிதல் கூட இல்லாம சட்டசபையிலே நீங்க மொழியை அசிங்கப்படுத்துறீங்க. நீ அன்னைக்கு நிதியமைச்சர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு ஒருத்தன் பொது வெளியில பதிவு போடுறான். முருகர் கேவலமா எவ்வளவு தூரம் முருகன் கூத்தியா வச்சிருக்கிறான்னு சொல்ல போடுறான். யாரா நீங்கெல்லாம்? என்னடா ஒரு கடவுளை இவ்வளவு தூரம் இறங்கி அசிங்கப்படுத்துறீங்க? அதுலயும் அந்த மைக்கேல் அந்த பதிவு போட்டவன், ஏய் நீ யாரு? நீ யாரா? அயல்நாட்டு அன்னைக்கு பிறந்தவனடா நீ? இங்க தமிழ்நாட்டுல தானே ஏதோ ஒரு அன்னைக்கு பிறந்திருப்ப. ஏண்டா கூமட்ட, தமிழ்நாட்டுல ஒரு தாய் பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இங்க ஒரு கடவுள் நீ இப்படி இழிவா பேசிட்டு போற. இதை ஒரு கூட்டம் ரசிக்குது. இதுக்குன்னு ஒரு எதிர்ப்பு காணொலி கூட யாரும் போடல. இல்ல தாவேக்கால இருக்கிறீங்களே, நீங்க முருகனை கும்பிடுங்களா கும்பிட மாட்டீங்களா? அவர் ஒரு தமிழ் கடவுள். சரி, தமிழுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற, தமிழ் கடவுளுக்கும் கொடுக்க மாட்டேங்கிற. உனக்கு தமிழ்னாலும் என்னன்னு தெரியாது, தமிழ் கடவுள் முருகன்னாலும் என்னன்னு தெரியுது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் திரிசா. ஏன்னா தண்ணிக்கு போராட சொன்னா எந்த நாயும் போராட்டம் பண்ணல. உங்களோட முதல்வர் அங்க செருப்பால அடிச்சிட்டு இருக்கிறான். முதல்வர் உருவ பொம்மையை செஞ்சு ரோடல பாடையில வச்சு தூக்கிட்டு போய் ஊர்வலமா எரிக்கிறான். அதையும் கண்டிக்க மாட்டேங்கிற. ஆனா ஒரு திரிசாவை சொன்னா மட்டும் கோபப்பட்டு போராட்டத்துல இறங்குற, கலவரத்தை ஏற்படுத்துற. அப்புறம் உங்ககிட்ட நாங்க போய் எங்க தமிழ் மொழி, எங்க கடவுள், எங்க இனம் மொழின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய். அதை தாண்டி எதுவும் உங்களுக்கு தெரிய போறது இல்லை. இந்த 5 வருஷம் இப்படியே நீடிச்சா இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே எங்களுக்கு உரிமைக்காக போராடி போராடி ஓஞ்சி போன கூட்டமா ஆயிட்டோம். இன்னும் எவ்வளவுதான் உங்களுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது, புரிய வைக்கிறது, எடுத்து சொல்றது? பொது அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? சின்ன பையன் கூட தாவக்கால இருக்கக்கூடிய அவசரத்துக்கு பிறந்த குட்டி குஞ்சான் தமிழ் மொழியில என்ன இருக்குதுன்னு பேசுறான். அப்போ உங்க கட்சியில இருக்கிற கடைகோடி தொண்டன் சின்ன பசங்க கூட தமிழ் மொழியை சாதாரணமா இழிவுபடுத்துறாங்கன்னா இதுக்கெல்லாம் யாரு துணையா இருக்கிறாங்க? எந்த தைரியத்துல அவன் பேசுறான்? அப்ப பேச சொல்லிதானே எல்லாம் பேசுறானுங்க, பேசி காணொலியை போடுறானுங்க. தமிழ் எழுத்து 247 எழுதுதான். அதை ஏன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? அதை ஏன் படிக்கிறீங்க? அதான் ஆங்கில எழுத்து உங்களுக்கு அழகா 26 எழுத்துல கொடுத்துட்டானே, அதை வச்சு படிங்க. தமிழ் மொழியில என்ன இருக்குது? தமிழண்டா அப்படின்றதுல என்ன பெருமைன்னு சொல்லி கேட்கற அளவுக்கு ஆகி போச்சு. சின்ன பசங்க, அதாவது 5 வளையாதது 50 வளையாதான். அடுத்த தலைமுறை தமிழை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் ஒரு மொழியா? ஆங்கில மொழி கத்துக்கான்றான். அப்ப எந்த அளவுக்கு நீங்க தவறான அரசியலை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு பாத்துக்காங்க. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு மதத்தோட கடவுளை ஒருத்தர் இழிவுபடுத்துறான், அதுலயும் குறிப்பா தமிழ் கடவுள் முருகனை இழிவுபடுத்துறானா எல்லாரும் ஒரு கண்டனத்தை தெரிவிங்க. யாரோ எங்கேயோ ஒருத்தன் பேசுறான்னு சொல்லி நம்ம எல்லாரும் வாய மூடிட்டு இருக்கிறதுனாலதான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா கொஞ்சம் கொஞ்சமா தமிழர்களை இழிவுபடுத்திட்டே இன்னைக்கு தமிழ் மொழியும் தமிழ் கடவுளையும் இழிவுபடுத்திட்டான். எனக்கு ஒண்ணு காதல கேட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு தேர்தல் அப்ப ஈரோடு இடைத்தேர்தல் நினைக்கிறேன், அங்க ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசினாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்மளோட உரிமைக்காக, அதாவது தமிழர் உரிமைக்காக போராட ஆள் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த காலத்துல போராட்டம் பண்ண தமிழர்களை திரட்டு வருவாங்க, சின்ன சின்ன துண்டறிகளாம் கொடுத்து அங்கங்க இருக்கிற தமிழர்கள்லாம் ஒன்று கொடுங்கன்னு. அது போல இப்போ நாம என்ன பண்ணணும்னா, சிறுபான்மை தமிழர்களே அப்படின்னு சொல்லிதான் ஒரு கூட்டத்தை கூட்டி இதுக்கு மேல நம்ம உரிமைக்காக போராட போறோம், அவ்வளவு தூரம் நம்மளை ஒடுக்கிட்டாங்க, இதுக்கு மேலேயாவது விழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் சொன்னார் ஈரோடு தேர்தல் அப்பதான் நினைக்கிறேன். அது மாதிரிதான் பாய் போச்சு. சாதாரணமா ஒருத்தன் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு தமிழ் மக்கள்
வாக்க வாங்கி முதலமைச்சராகி உக்காந்துட்டு அவரு கீழே இருக்கிறவங்க தமிழ் மொழியும் தமிழ் மக்களையும் தமிழ் கடவுளையும் இழிவுபடுத்துறாங்க. அதை வேடிக்கை பார்க்குது ஒரு இந்த ஆட்சி அப்படின்னா இது எந்த மாதிரி ஆட்சி? உங்களெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் நிறைய நம்ம சந்திக்க நேரிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நடிகைக்காக இறங்கி என்னைக்கு அடிச்சுக்கிட்டானோ அன்னைக்கே இந்த தமிழ்நாடு அவ்வளவுதான் முடிஞ்சுது.